சிஎஸ்கே ரீட்டன் பிளேயர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிலீஸ் பிளேயர்ஸையும் பார்த்துருப்பீங்க. தீபக் கூடா, ரச்சின் ரவீந்திரா, தேவான் கான்வே, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர்லாம் கழட்டி விட்டாங்க. பதிரனாவை ரிலீஸ் பண்ணது வந்து அகைன் ஏலத்தில் போனால் அவருடைய அமௌண்ட் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால சிஎஸ்கேவோட அசம்சன் 11 பார்த்துடலாம். சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துவே, டேவால் பிரேவிஸ். நம்பர் 6ல் மேக்ஸ்வெல் இல்லை லிவிங்ஸ்டன் அல்லது ரசல் எடுக்கலாம். நம்பர் 7ல் தல தோனி. நம்பர் 8ல் இந்தியன் ஸ்பின் ஆல்ரவுண்டர் எடுக்கணும். நான் ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. நம்பர் 9ல் நூர் அகமது, அப்புறம் கலீல் அகமது, நேத்தன் எல்லிஸ். நம்பர் 12ல் அதாவது இம்பாக்ட் அன்சுல் கம்போஜ் வருவார். அப்படி இல்லாட்ட ஆகாஷ் மத்வால் கூட ஏலத்தில் எடுக்கலாம். கிரீனுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 44 கோடி வந்து கையில் இருக்குது. கிரீனுக்கு போனாலும் போகலாம். சிஎஸ்கே கேமரூன் கிரீனுக்கு ஆக்ஷனில். மேபி மில்லருக்கு போவாங்களா என்னான்னு தெரில. ஜடேஜா ஆர்ஆருக்கு போயிட்டார். இந்த தடவை சிஎஸ்கே ரீட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப நல்லவாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அடுத்த ஃப்யூச்சர் பார்க்குறாங்க. அது கண்டிப்பாக தெரியுது. சஞ்சு சாம்சன்லாம் ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அடுத்த 10 வருஷத்துக்கு டீமை பில்ட் பண்ணுறதுனால கேமரூன் கிரீனை எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர் மொயின் அலியை நம்பர் 6ல் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யார் எடுத்தால் சிஎஸ்கே டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இந்த கிரிக்கெட் சேனலை ஃபாலோ ஆன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.